செம்மணி சித்துப்பாத்தி இந்து மயானத்தின் கோரத்தினை அல்லது கொடூரத்தினை காட்டுகின்ற வகையில் அந்த மனித புதைகுழியில் இருந்து சில சான்று பொருட்கள் என்று மீட்டெடுக்கப்பட்டுள்ளன. குறிப்பாக குழந்தைகள் விளையாடுகின்ற கைப்பொம்மை ஒன்றும், குழந்தைகள் பயன்படுத்துகின்ற காலணி ஒன்றும், அதனையும் தாண்டி சில துணிகள், அதாவது ஆடைகளும் அங்கு மீட்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதற்கு மேலாக இன்று செவ்வாய்க்கிழமை நடைபெற்றிருந்த அகழ்வு பணிகளின் போது அந்த மனித புதைகுழியிலிருந்து புதிதாக 5 எலும்புக்கூட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது ஒருபுறம் இருக்கையில், இந்த சித்துப்பாத்தி இந்து மயான மனித புதைகுழி விவகாரத்தில் ஒரு திருப்பு முனையாக ஒரு சம்பவம் இன்று நடந்துள்ளது. குறிப்பாக கிருசாந்தி கொலை வழக்கில், அதாவது கிருசாந்தி கொலை வழக்குடன் தொடர்புடைய அகழ்வு பணிகளின் போது அந்த களத்தில் நின்றிருந்த சட்ட வைத்திய அதிகாரி இன்று சித்துப்பாத்தி இந்து மயானத்திற்கு வருகை தந்து அங்கு அகழ்வு பணிகளில் ஈடுபடுகின்றவர்களுடன் கலந்துரையாடல் நடத்தியுள்ளார். இதன் அடிப்படையில் எதிர்காலத்தில் இந்த 2 வழக்குகளையும், அதாவது சித்துப்பாத்தி இந்து மயான மனித புதைகுழி வழக்கினையும் கிருசாந்தி கொலை வழக்கினையும் ஒன்றாக இணைத்து விசாரணைகளை முன்னெடுப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அறிய முடிகின்றது. இவ்வாறு இன்று செவ்வாய்க்கிழமை இந்த சித்துப்பாத்தி இந்து மயானத்தில் நடைபெற்றிருந்த அகழ்வு பணிகளில் இருந்து கிடைக்கப்பெறுகின்ற புதிய தகவல்கள் என்ன என்பது சம்பந்தமாக விரிவாக பார்ப்பதுதான் இந்த வீடியோவாக இருக்கும். வணக்கம், இது ஜேசட் தமிழ் ரிப்போர்ட். நமது தளத்துக்கு நீங்கள் புதிதாக வருபவர்களாக இருந்தால் நமது தளத்தினை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அவ்வாறு செய்தால் தான் நாங்கள் தருகின்ற ஒவ்வொரு வீடியோவிலும் குறிப்பிடக்கூடிய புதிய தகவல்களை நீங்கள் உடனுக்குடன் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். செம்மணி சித்துப்பாத்தி இந்து மயானத்தில் அடையாளம் காணப்பட்டுள்ள மனித புதைகுழி தொடர்பாக நடைபெற்று வருகின்ற அகழ்வு பணிகள் இன்று செவ்வாய்க்கிழமை 6வது நாளாக, அதாவது 2ஆம் கட்டத்தின் 6வது நாளாக முன்னெடுக்கப்பட்டிருந்தது. இதுவரையில் நடைபெற்றிருந்த அகழ்வு பணிகளின் போது மொத்தமாக 33 மனித எச்சங்கள் முழுமையாக அடையாளம் காணப்பட்டிருந்தது. முழுமையாக அடையாளம் காணப்பட்டுள்ளது என்று சொல்லுகின்ற அந்த சொற்பதத்திற்குள் தலையில் இருந்து கால்வரையான எலும்புக்கூடுகள் முழுமையாக அடையாளம் காணப்பட்டுள்ளது. இதை தவிர எச்சங்களாக சில எலும்புக்கூடுகளும் அங்கு மீட்கப்பட்டிருந்தன. இதன்படி இன்று நடைபெற்றிருந்த அகழ்வு பணிகளின் போது புதிதாக 5 எலும்புக்கூட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளது. அந்த தொகுதிகளானவை தலையில் இருந்து கால்வரையான எலும்புக்கூடுகளாக அமையவில்லை. புதிதாக வேறு பகுதிகளில் இருந்து, அதாவது மனித புதைகுழி இதுவரை காலமும் நடைபெற்றிருந்த அகழ்வு பணிகளுக்கு சிறு அருகில் புதிதாக 5 எலும்புக்கூட்டு தொகுதிகள் இன்று அடையாளம் காணப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இருப்பினும் அந்த புதிதாக அடையாளம் காணப்பட்டுள்ள அந்த எலும்புக்கூட்டு தொகுதிகள் இதுவரை முழுமையாக அடையாளப்படுத்தப்பட்டு அல்லது பாதுகாக்கப்பட்டு அங்கிருந்து எடுத்து செல்வதற்கான அல்லது மண்ணிலிருந்து பிரித்தெடுப்பதற்கான நடவடிக்கைகள் இதுவரை மேற்கொள்ளப்பட்டிருக்கவில்லை. மேலும் இந்த சித்துப்பாத்தி இந்து மயானத்தில் நடைபெற்று வருகின்ற அகழ்வு பணிகளின் போது ஒரு முக்கியமான விடயமாக கருதப்படுகின்ற அந்த துணியுடன் சுற்றிய எலும்புக்கூடு மற்றும் அந்த புத்தக பை என்று சொல்லப்படுகின்ற ஒரு பைக்கு அருகில் காணப்படுகின்ற அந்த எலும்புக்கூடு இன்று முழுதாக தோண்டி எடுக்கப்பட்டுள்ளது. அதாவது மண்ணிலிருந்து பிரித்து பாதுகாப்பான முறையில் எடுத்து அகழ்வுக்காக அனுப்புகின்ற பணிகள் இன்று முன்னெடுக்கப்பட்டிருந்தன. இந்த எலும்புக்கூடினை மீட்கின்ற பணிகளின் போது அந்த எலும்புக்கூட்டிற்கு கீழே இருந்து சிறுவர்கள் விளையாடுகின்ற ஒரு கைப்பொம்மை ஒன்றும் மீட்கப்பட்டுள்ளது. அதனையும் தாண்டி சிறுவர்கள் பயன்படுத்துகின்ற காலணி ஒன்றும் மீட்கப்பட்டுள்ளது. அந்த காலணியானது இலங்கையில் விற்பனையாகின்ற பிரபல்யமான நிறுவனங்களான பாட்டா நிறுவனத்தின் காலணியாக காணப்படுகின்றது. இதனையும் தாண்டி அந்த காலணியுடன் வேறு சில பொருட்களும் அங்கு மீட்கப்பட்டிருந்தன. இவ்வாறு மீட்கப்பட்டிருந்த அந்த சான்று பொருட்களானது அங்கு குழந்தைகள் கொடூரமான முறையில் கொலை செய்யப்பட்டு புதைக்கப்பட்டுள்ளார்கள் என்பதனை நிரூபிக்கின்ற வகையிலாகவே அமைந்திருக்கின்றது. இதற்கு மேலாக இன்றைய நாள் அகழ்வுகளின் போது மிக முக்கியமான ஒரு விடயம் நடைபெற்றுள்ளது. அதாவது கிருசாந்தி கொலை வழக்கின் போது அங்கு நடைபெற்றிருந்த அகழ்வு பணிகளின் போது களத்தில் நின்றிருந்த சட்ட வைத்திய அதிகாரி இன்று சித்துப்பாத்தி இந்து மயானத்துக்கு வருகை தந்திருந்தார். அங்கு வருகை தந்திருந்த அந்த சட்ட வைத்திய அதிகாரி தற்பொழுது இந்த சித்துப்பாத்தி இந்து மயானத்தின் அகழ்வு பணிகளை மேற்கொள்கின்ற அதிகாரிகளுடன் கலந்துரையாடல் நடத்தியுள்ளார். குறிப்பாக சித்துப்பாத்தி இந்து மயானத்தின் அகழ்வு பணிகளை ஆராய்வு செய்கின்ற சட்ட வைத்திய அதிகாரிகளுடனும் அவர் கலந்துரையாடல் நடத்தியுள்ளார். இதனையும் தாண்டி நீதவானுடனும் அவர் பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளார். மேலும் சித்துப்பாத்தி இந்து மயான இந்த மனித புதைகுழி விவகாரம் தொடர்பாக நீதிமன்றத்தில் தொடுக்கப்பட்டுள்ள வழக்கில் பாதிக்கப்பட்டவர்கள் சார்பில் ஆஜராகுகின்ற சட்டத்தரணிகளுடனும் இந்த சட்ட வைத்திய அதிகாரி, அதாவது கிருசாந்தி கொலை வழக்கில் புதைகுழி அகழ்வுகளின் போது சம்பந்தப்பட்டிருந்த சட்ட வைத்திய அதிகாரி கலந்துரையாடல் நடத்தியுள்ளார். இந்த கலந்துரையாடலின் அடிப்படையில் ஒரு முக்கியமான விடயம் அவர்களிடத்தில் இணக்கப்பாட்டுக்கு வரப்பட்டுள்ளது. குறிப்பாக இந்த சித்துப்பாத்தி இந்து மயான புதைகுழி வழக்கு என்பது ஒரு தனியான வழக்காக இருந்தாலும், கிருசாந்தி கொலை வழக்கு ஒரு தனியான வழக்காக இருந்தாலும், எதிர்காலத்தில் 2 வழக்கினையும் ஒரே வழக்குகளாக்கி தொடர்ந்து விசாரணைகளை முன்னெடுப்பதற்கான நடவடிக்கையினை அவர்கள் எதிர்காலத்தில் முன்னெடுக்க உள்ளதாக தெரிவித்துள்ளனர். மேலும் யாழ்ப்பாணத்தினை பொறுத்தமட்டில் தற்பொழுது மழையுடன் கூடிய காலநிலை நிலவுகின்றது. இந்த மழையுடன் கூடிய காலநிலை அல்லது மழை பெய்தால் இந்த
புதைகுழி அகழ்வு நடவடிக்கைகள் நிறுத்தப்படுமா என்ற ஒரு சந்தேகம் எழுந்துள்ளது. இது சம்பந்தமாக அங்கிருந்த அதிகாரிகள் கருத்து தெரிவிக்கும் போது செம்மணி நிலமானது ஒரு சதுப்பு நிலமாக காணப்படுகின்றது. அங்கு மழை பெய்யுமாக இருந்தால் அங்கு அகழ்வு பணிகளை மேற்கொள்வதில் பெரும் சிரமங்கள் ஏற்படும். அந்த வகையில் மழை காலநிலை தொடர்பாக இருந்தால் அந்த அகழ்வு பணிகள் தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்படும் என்றும், இருப்பினும் மழை விட்ட பின்னர் காலநிலை சீரான பின்னர் அகழ்வு பணிகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்படும் என்றும் தெரிவித்திருந்தனர். இதற்கு மேலாக இந்த அகழ்வு பணிகள், அதாவது சித்துப்பாத்தி இந்துமையான மனித புதைகுழி விவகாரத்தில் நடைபெற்று வருகின்ற இந்த அகழ்வு பணிகளை விரிவாக்குவது சம்பந்தமான நடவடிக்கைகளும் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போன்று, இதற்கு முன்னர் வந்திருந்த வீடியோவில் குறிப்பிட்டது போன்று, செய்மதி படங்கள் ஊடாக அடையாளப்படுத்தப்பட்ட பகுதிகள் தற்பொழுது துப்புரவு செய்யப்பட்டுள்ளன. அதனையும் தாண்டி அந்த பகுதிகளில் அகழ்வுகளை மேற்கொள்வதற்கான நடவடிக்கைகள் தற்பொழுது முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. இந்த பணிகளில் நல்லூர் பிரதேச சபை ஊழியர்கள் ஈடுபட்டுள்ளனர், அதாவது துப்புரவு செய்யும் பணிகளில் அவர்கள் ஈடுபட்டுள்ளனர். இதனையும் தாண்டி யாழ் பல்கலைக்கழகத்தில் தொல்லியல் துறையை சேர்ந்த மாணவர்களும் அவர்களுடன் சேர்ந்து இந்த அகழ்வு நடக்க இருக்கின்ற அந்த பகுதிகளை, அதாவது செய்மதி படங்கள் அடையாளம் காட்டிய பகுதிகளை துப்புரவு செய்கின்ற நடவடிக்கைகள் அல்லது அகழ்வு பணிக்காக ஏற்பாடு செய்கின்ற நடவடிக்கைகளில் தற்பொழுது ஈடுபட்டு வருகின்றனர். அதன் அடிப்படையில் இந்த செய்மதி படங்கள் ஊடாக வேறு பகுதியில் காணப்பட்டிருந்த, அதாவது செம்மணி சித்துப்பாத்தி இந்துமையான புதைகுழிக்கு அருகில் காணப்படுகின்ற இடங்களிலும் மிக விரைவில் அகழ்வு பணிகள் முன்னெடுக்கப்படும் என்று தெரிவிக்கப்படுகின்றது. அவ்வாறான பணிகள் முன்னெடுக்கப்படும் போது அதனையும் எமது தளத்தினூடாக நீங்கள் எதிர்பார்க்கலாம். இந்த சித்துப்பாத்தி இந்துமையானத்தின் அகழ்வு பணி நாளை புதன்கிழமையும் முன்னெடுக்கப்பட உள்ளது. அந்த அகழ்வு பணிகள் புதன்கிழமை இரவு வரை முன்னெடுக்கப்படும். இருப்பினும் புதன்கிழமை மாலை அளவில், அதாவது நாளை மாலை அளவில் அங்கு நடைபெற்றிருந்த அகழ்வு பணிகள் சம்பந்தமாக புதிதாக கிடைக்கின்ற தகவல்கள் சம்பந்தமாக ஊடகவியலாளர்கள் சென்று பார்ப்பதற்கான அனுமதி வழங்கப்படும். அவ்வாறான அனுமதிகள் வழங்கப்படும் போது, அந்த புதிதாக கிடைக்கின்ற தகவல்கள் கிடைக்கின்ற போது அதனை நாளை மற்றொரு வீடியோவில் தருகின்றேன். இது போன்ற இன்னும் ஒரு புதிய தகவலுடன் மற்றொரு வீடியோவில் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம். செம்மணி சிந்துபாத்தி மனித புதைகுழி அகழ்வு இன்றைக்கு 5.5 நாள் நிகழ்வு இதோட முடிவடைது. இன்றைய நாள் அடிப்படையில ஏற்கனவே அடையாளப்படுத்தி பாடசாலை புத்தக பையோட இருந்த மனித உடலம் முழுமையாக இன்றைய நாள் முழுவதையுமே அதுக்காக வேண்டி அதை நிலத்திலிருந்து வெளியில் எடுக்கிறதுக்காக வேண்டி செலவழிக்கப்பட்டு முழுமையாக அகழ்ந்தெடுக்கப்பட்டிருக்குது. அந்த எடுக்கைக்குள்ள அதுல அந்த சிறு குழந்தையினுடைய உடலத்தோட இருந்த ஒரு சப்பாத்து, பாட்டா தயாரிப்புனால செய்யப்பட்ட சப்பாத்தும், அதே நேரத்துல ஒரு சிறிய குழந்தைகள் விளையாடுகின்ற பொம்மை ஒன்றும் அந்த உடலத்தோட இருந்து அகழ்ந்தெடுக்கப்பட்டிருக்குது. இதை விட இன்றைய நாள் முழுவதும் நடந்த அகழ்வு பணியில கிட்டத்தட்ட 5 ஒன்றோட ஒன்று பின்னி பிணைந்ததான மேலதிக உடலங்கள் அடையாளம் காணப்பட்டிருக்குது. ஆனா கிட்டத்தட்ட எண்ணிக்கை எத்தனைன்னு சொல்றது சொல்ல இல்லாத. என்னன்னு சொல்லி சொன்னால், அது ஒரு குழப்பமான ஒரு முறையில அந்த உடலங்கள் தற்போது அடையாளம் காணப்பட்டிருக்கிறதால, அதே நேரத்துல இன்றைக்கு இன்னொரு மிக முக்கியமான நிகழ்வு என்னன்னு சொல்லி சொன்னால், ஏற்கனவே செம்மணி பழைய புதைகுழி தோண்டுதல் நடவடிக்கையில ஈடுபட்ட பிரதான சட்ட வைத்திய அதிகாரி கிளிஃபர்ட் பிரேரா அவர்கள் அகழ்வு நடந்த பிரதேசத்துக்கு வருகை தந்திருந்து தற்பொழுது அகழ்வு பணியில ஈடுபடுகின்ற சட்ட வைத்திய அதிகாரிகளோடு கலந்துரையாடி கடந்த அகழ்வு பணி தொடர்பான தகவல்களை வழங்கி இருந்ததை பார்க்கக்கூடியதா இருந்ததோட, கிட்டத்தட்ட அந்த வழக்கும் இந்த வழக்கும் வேற வழக்காக இருந்தாலும் 2 வழக்கையும் தொடர்புபடுத்த வேண்டிய ஒரு நிலைமை இருக்கிறதால, முறையான நீதிமன்ற அனுமதியோட குறித்த பழைய வழக்கை இந்த வழக்கோட சேர்த்து அழைக்கிறதுக்கான நடவடிக்கைகளை பாதிக்கப்பட்டவர்கள் தரப்புல செய்யறதுக்கான ஒரு கலந்து ஆலோசனை நடந்து கொண்டிருக்குது. அதோட வேற ஏதாவது சொல்லிட்டு சொல்லுங்க. புதிதாக செய்மதி படங்கள் மூலம் அடையாளம் காணப்பட்ட இடங்களில் ஏற்கனவே நீதிமன்றத்துக்கு தொல்லியல் பேராசிரியர் ராஜ்சோமதவா அவர்களால அடையாளப்படுத்தப்பட்ட சந்தேகத்துக்கிடமான பகுதி என்பது யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்திட தொல்லியல் துறை மாணவர்களினுடைய உதவியோடையும், அதே நேரத்துல நல்லூர் பிரதேச சபையினுடைய உதவியாளர்கள் உதவியோடையும் சேர்ந்து தற்பொழுது துப்புரவாக்குற பணிகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்குது. அந்த பகுதியிலேயும் அகழ்ந்தெடுக்கிற பணிகளை மேலதிகமாக தொடங்குறது. நீங்க குறிப்பிட்ட 5 சிக்கலான அந்த பகுதி நேற்று குறிப்பிட்ட 33 அடங்குதான். மேலதிகமா இல்ல, இது மேலதிகமா இன்றைக்கு புதிதாக அடையாளம் காணப்பட்டிருக்கு. 5 என்று சொல்ல இயலாது. கிட்டத்தட்ட 5 தொகுதிகளாக அடையாளப்படுத்தப்பட்டிருக்குது.
நான் குழப்பமா இருக்கிறதால ஓரளவுக்கு அகழ்ந்தெடுத்ததுக்கு பிறகுதான் சரியான விதத்துல நம்பர் வந்து உங்களுக்கு சொல்ல முடியும். 33 இதுவரைக்குமான ஓ, எண்ணிக்கை. ஓ. இன்னைக்கு வந்து 5 இன்றைக்கு தொகுதிகளாக அடையாளப்படுத்தப்பட்டிருக்குது. இன்னும் நம்பர் வந்து இன்னும் சரியாக இலக்கப்படப்படவில்லை. மழையுடனான எதிர்வரும் நாட்களில் மழை பெய்வதற்கான வாய்ப்பு கண்டு அவங்க சொல்லி இந்த நிலைமையில இந்த இடத்துல இந்த காட்டுப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்காங்க. மழை வந்தா இந்த இடம் வந்து ஒரு சதுப்பு நிலம் சார்ந்த ஒரு பிரதேசம். உங்களுக்கு தெரியும், இதுல வந்து வேலை செய்யறது வந்து சரியான கஷ்டம். மழைக்குரிய காலநிலை இருந்தா நிப்பாட்டப்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஆனா இன்றைக்கு காலையில மழை பெய்தது. பட் இருந்தாலும் ஒரு 10-15 நிமிஷம் பிந்தி தொடங்கினாலும் வேலை வந்து முழுமையாக நடந்து முடிகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. மற்றது வந்து 8 மணில இருந்து இரவு 10 மணி மட்டும் இதுக்குள்ள வேலை செய்யறாங்க எல்லாரும். ஒரு குறைந்த அளவு நேரம் இல்லை. அந்த நேரத்துக்குரிய தொகுதியோட வேலை செய்யறதால கூடுதலான நேரம் இந்த புதைகுழி அகழ்வு பணியில வந்து நிபுணர்கள் வேலை செய்யறத வந்து பார்க்கக்கூடியதாகும்.